அண்மைச் செய்தி. வேலூர் மாவட்டம் குகையநல்லூரில் நாய் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான இடத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தாங்கள் தொண்டு நிறுவனமே நடத்தி வருவதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றனர். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து மீண்டும் விட்டுவிடுவதாக தொண்டு நிறுவனத்தார் விளக்கம் அளித்திருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குகையநல்லூரில் நாய் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பொதுமக்கள் அந்த இடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தனியாருக்கு சொந்தமான இடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குகையநல்லூரில் நாய் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான இடத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தாங்கள் தொண்டு நிறுவனமே நடத்தி வருவதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து மீண்டும் விட்டுவிடுவதாகவும் அந்த தொண்டு நிறுவனத்தார் விளக்கம் அளித்திருக்கின்றனர். சம்பவம் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இதனால் குகையநல்லூர் பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், எதன் அடிப்படையில் பொதுமக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர்? தற்போது என்ன நிலவரம்? பாலா, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி வேலூர் மாவட்டம் திருவள்ளம் அடுத்த குகையநல்லூர் பகுதி வள்ளிமலை செல்லக்கூடிய சாலையில் தான். நம்ம காட்சியில பார்த்துட்டு இருக்கிற இடத்துல தான் அந்த நாய்களை கட்டி போட்டு இரவில் அதை வெட்டி இறைச்சியாக்குவதாக குகையநல்லூர் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. கடந்த 2 மாதங்களாக அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த இடத்தை வாடகைக்கு எடுத்து இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட நாய்களை கட்டி வைத்து அதனை வெட்டி இறைச்சியாக்குவதாக சற்று நேரத்திற்கு முன்பு வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கு கூடி அந்த வாடகை எடுத்த இடத்தை நடத்தி வந்த நபரிடம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் முறையான பதில் அளிக்காததால் அந்த இடத்தை முற்றுகையிட்டு அவரோடு வாக்குவாதம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளம் காவல்துறையினர் அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்து நடத்தி வரும் அந்த நபரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக அழைத்து செல்கிறார்கள். பொதுமக்கள் கூறுவது என்னவென்றால், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரை இதுபோன்று எந்தவித சம்பவமும் இங்கு நடக்கவில்லை. ஆனால் பிரேம் ஆனந்த் என்ற ஒரு நபர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இங்கு தெருநாய்களை கொண்டு அதிகப்படியாக கட்டி வைத்திருக்கிறார். இது இரவில் நிறைய இறைச்சலை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்துதான் இன்று பார்த்தபோது அந்த கட்டடத்திற்கு உள்ளே நாய்கள் அதிகப்படியாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதும் கட்டி வைக்கப்பட்டிருப்பதும், இன்னும் ஒருபடி மேலாக இந்த கட்டிடத்திற்கு மறுபுறம் இருக்கக்கூடிய இடத்தில் நாய்களுடைய இரத்தக்கரை அதனுடைய பாகங்கள் இருப்பதாகவும், அதனால் இங்கு நாய்கறிகள் வெட்டி நள்ளிரவில் 1 மணி 2 மணி அளவில் அனுப்பப்படுகிறதோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிதான் பொதுமக்கள் இன்றைக்கு இந்த இடத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தார்கள். இது தொடர்பாக நாம் வேலூர் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது, ஏற்கனவே குறிப்பிடும் போது இந்த பிரேமானந்த் என்ற நபர் நம்மிடம் புதிய தலைமுறையிடம் தெரிவித்தது என்னவென்றால், நாங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் திருநாய்களை பராமரித்து அது காயப்பட்டிருந்தால் அதற்கு சிகிச்சை அளிப்பது, அதே சமயம் அதற்கு கருத்தடை ஊசியை செலுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறோம் என்ற ஒரு பதிலையும் நம்ம அளித்திருந்தார். இது தொடர்பாக வேலூர் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, எந்த ஒரு தனியார் தொண்டு நிறுவனமும் தனியாக கருத்தடை செய்யவோ இல்ல நாய்களுக்கு சிகிச்சை அளிக்கவோ செயல்பட முடியாது. அது உள்ளாட்சி நிர்வாகத்தோடு தான் இணைந்து செயல்பட வேண்டும். அந்த வகையில் இதற்கு முறையான அனுமதி எங்களிடம் எதுவும் பெறவில்லை. இது தொடர்பாக உடனடியாக தற்போது கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் அதிகாரிகளை உதவி இயக்குநர் தலைமையிலான அதிகாரி குழுவை தற்போது சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்வதற்காக அனுப்பியிருக்கிறோம். அந்த குழு சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு இந்த குற்றச்சாட்டில் உள்ள உண்மைத்தன்மை தெரிய வரும்போது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.